ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சூர்யா எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கை வைக்க போயிட்டு காலெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூமுக்குள்ள வராப்ல. அந்த ரூம்ல நம்ம மகாவும் இருக்கிறாங்க. நம்ம தங்கச்சிக்காகத்தானே இவரு பத்திரிக்கை வைக்க போயிட்டு வந்திருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கால்ல அதுல வைக்க சொல்றாங்க மகா. ஸோ நம்ம சூர்யாவும் நமக்கு இப்படி கவனிச்சுக்கிறாளே மகா அப்படின்னு அவரும் ரொம்பவுமே ஆசையா அந்த சுடுதண்ணியில கால வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ மருந்தெல்லாம் அதுக்குள்ளார போடுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்துல நம்ம மகா வந்து சூர்யாவ கவனிச்சுக்கிற மாதிரி ஆரம்பத்துல காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா தேவி அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணி வேணும்னே அனாமிகாவ உசுப்பேத்தி விடுறாங்க. இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அப்ப விஜய மட்டும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ அந்த கல்யாணத்த நடக்கவே விடாத. அப்படி இப்படின்னு வந்து வேணும்னே அனாமிகாவ ஏத்தி விடுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது உறுதியா நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா மகாவுக்கு தனியா, ஐஸ்வர்யாவுக்கு தனியா செக்க குடுக்குறாப்ல. ஏன்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து ஆள வச்சு வேல குடுத்ததே நம்ம சூர்யா தான். இதனால ஐஸ்வர்யா மாடலிங் பண்ணதுக்கு அமௌண்டும், அதே மாதிரி மகா டிசைன் பண்ணதுக்கு பணத்தையும் குடுக்க சொல்றாப்ல நம்ம சூர்யா. கடைசியா ஆபீஸ விட்டு நம்ம சூர்யா போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரபாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பொண்ண பைக்ல பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு போற மாதிரி பாக்குறாப்ல. ஆக மொத்தத்துல அந்த மாப்பிள்ளையும் ஃப்ராடு அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது இதிலிருந்து. ஸோ கண்டிப்பா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் இப்ப உறுதியாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க மகா, ஐஸ்வர்யா, அழகி பாப்பா இவங்க 3 பேருமே தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா, இங்க வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. அப்கமிங்ல என்னலாம் ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.